பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம். 1 Chronicles chapter 16 verse 29. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Worship the Lord in the beauty of holiness. இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக நிறைய செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. யூடியூப்ல அவங்க நிறைய விஷயங்கள் செய்து அவங்க போஸ்ட் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்க ரீல்ஸ்ல கூட நிறைய விஷயம் ஆண்டவருக்காக ஆண்டோடைய வார்த்தையை அவங்க ஷேர் பண்றாங்க. பாடல் பாடி அவங்க அதில் ஷேர் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. சர்ச்சில் போய் நின்று அவங்க ஆராதனையை லீட் பண்றாங்க. இல்லை நிறைய நாட்கள் அவங்க சர்ச்சில் போய் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சில் போய் கர்த்தரை உயர்த்தி பாடுறாங்க. நிறைய காரியங்களை செய்யறாங்க. அவரை ஆராதிக்கிறதுக்காக சபைக்கு போறாங்க. எல்லா காரியங்களும் செய்யறாங்க. ஆனா நிறைய நாட்கள் நிறைய மனிதர்கள், நிறைய விசுவாசிங்க, நிறைய ஊழியக்காரங்க கூட ஒரு விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பரிசுத்தமாக வாழ்கிறதற்கு அவங்க அந்த காரியத்துல ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுறாங்க. பரிசுத்தமாக வாழ்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடன் நம்ம என்ன செய்யணுமா? அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நீங்க கர்த்தரை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பரிசுத்தமாக வாழ வேண்டும். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நீங்க செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி நீங்க வாழ வேண்டும். எந்த ஒரு பொல்லாத காரியங்களும் நீங்க ஈடுபடக்கூடாது. நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலமாக இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ இந்த நாள்ல நீங்க உங்களை அர்ப்பணித்து உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க பெரிய ஊழியங்கள் செய்யலாம், சபைகள்ல ஆராதனை வழி நடத்தலாம், இல்லை நீங்க நல்ல மெசேஜ் கொடுக்கலாம், இல்லை நீங்க நல்ல பாடல் பாடுகிற கிருபைகள் பெற்றவர்களாக இருக்கலாம், இல்லை நல்ல ஜெபிக்கிற ஒரு கிருபைகளை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கலாம், தேசத்துக்காக நல்ல பாரத்தோட ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படியாகனாலும் நீங்க கர்த்தருக்காக நீங்க செய்யலாம். ஆனா நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்க வாழ்றீங்களா? நீங்க உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க எல்லா காரியத்தையும் நீங்க செய்றீங்க, ஆனா பரிசுத்தமாக வாழ்றீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கின்றது பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டும் என்று, பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்க அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுலதான் அவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழ உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் ஏசப்பா அவரை நீங்க ஆராதிக்கிற எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, அநேக நாட்கள் ஆண்டவரே ஏசப்பா சபைக்கு போனாங்க, ஆராதிச்சாங்க. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லாதது போல காணப்பட்டுச்சு. இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா பரிசுத்த ரத்தத்தினால நீங்க பிள்ளைங்களை கழுவுங்க. ஆண்டவரே ஏசப்பா பரிசுத்தமாக வாழ பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபைகளை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்க தகப்பனே ஏசப்பா உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க, பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் அதில் பிரியப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.